அவங்க அந்தஸ்துக்கு ஏத்த இடமா நம்ம இல்லங்கிறதுல ஆரம்பிச்ச அந்த வெறுப்பு அப்புறம் கிருஷ்ணவேணி அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்றதுனால அது கொஞ்சம் பொறாமையா மாறிடுச்சு. பெத்த அம்மாவோட பாசம் வேற யாருக்கோ கிடைச்சா கஷ்டமா தானப்பா இருக்கும். அதனாலதான்ப்பா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஏமா, நீ சும்மா அந்த பொண்ணை நியாயப்படுத்துறதுக்கோசரம் காரணத்தை சொல்லாத. அந்த பொண்ணு மட்டும்தான் இந்த வேலையை பண்ணாளா? ராஜேஸ்வரி அம்மாவே உனக்கு போன் பண்ணி சொன்னாங்களே. அப்போ அந்த அம்மா இதுல சம்பந்தப்படலன்னு என்ன நம்ப சொல்றியா? அவங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கலாம்ப்பா. ஆனா அவங்க 2 பேரை தாண்டி அந்த வீட்டுல பாசமானவங்க நல்லவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தாத்தாவே எடுத்துக்கோங்க. தான் பேத்தி தான் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க சொன்னார்ல. அப்படி நேர்மையான மனுஷனே என்ன வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்ட பின்னாடி போகாம இருக்க முடியுமாப்பா? அவர் வார்த்தையை மதிக்க வேண்டாமா? இன்னொரு பக்கம் பெத்த பொண்ண பார்க்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின கிருஷ்ணவேணி அம்மாவை பத்தி யோசிங்க. அப்புறம் சிவா மாமாலாம் ரொம்ப தங்கமான மனுஷன்பா. அவங்க எல்லாரும் நான் அந்த வீட்டுல வாழணும்னு நினைக்கிறாங்கப்பா. என் மாமியாரையும் நான் சரி பண்ணிடுவேன்பா. சரிம்மா, நீ இப்ப சொன்ன எல்லாத்தையும் விடுமா. உன் புருஷனை உன்னால சரி பண்ண முடியுமா? அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? தாத்தா சப்போர்ட்டோ கிருஷ்ணவேணி அம்மாவோட சப்போர்ட்டோ பெருசு கிடையாதுமா. உன் கழுத்துல தாலி கட்டவன் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கான் சொல்லுமா. அதுதான்மா முக்கியம். அவன் கூட உன்னால வாழ முடியும்னு தோணுதா? உன் பொட்டிய கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் என்னெல்லாம் பேசிட்டு போனான். அப்படி ஒருத்தன் கூட வாழ்றேன்னு நீ எந்த நம்பிக்கையிலமா சொல்ற? அப்பா, அவரு கொஞ்சம் அம்மா பிள்ளையா இருக்காரு. இதெல்லாம் பெரிய குத்தமா பார்க்க வேண்டாம்ப்பா. நீங்களே ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல, அந்த பையன் நல்லவனாதான் தெரியறான்னு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குப்பா. சரி பண்ணிடலாம்ப்பா. மச்சான், அன்புதான் இவ்வளவு தைரியமா சொல்லுது இல்ல. அவ ரொம்ப தெளிவான பொண்ணு. அவ யோசிக்காம எதையுமே சொல்ல மாட்டா. வாழ்ந்துருவேன்னு அவன் நம்பிக்கையா சொல்றப்ப தடங்கள் சொல்லாம அவளை சந்தோஷமா அனுப்பி வைங்க மச்சான். அப்பா, என் சவால்ல நான் ஜெயிக்காம அந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்ப்பா. ஆனா எங்க இருந்தாலும் உங்க பொண்ணு நல்லாதான் இருப்பா. கவலைப்படாதீங்க.